வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 80 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 80 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 80 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு மரணம் நிகழ்ந்தாலோ ஒரு குற்றம் நிகழ்ந்தாலோ அது குற்றமாகாது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த செக்ஷன் 80ல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கைக்கோடரி வச்சு ஒரு மரத்தை ஒரு நபர் வெட்டுறாரு. அந்த கைக்கோடரியினுடைய தலைப்பகுதி அது கலண்டு போய் இன்னொரு ஆள் மண்டையில் பட்டு அந்த ஆள் இறந்து போகிறாரு. சட்டத்துக்கு உட்பட்டு அவர் வேலை செய்து நிற்கும்போது தற்செயலாக ஒரு விபத்து மூலமாக அந்த சம்பவம் நேர்ந்திருக்கு. அதனால் இந்த தற்செயலாக நடந்த விபத்து மூலம் நேர்ந்த சம்பவத்தினால இந்த நபர் குற்றச்செயல் புரிந்தவர் ஆக மாட்டார் அப்படிங்கிறதான் செக்ஷன் 80 ஆஃப் IPCயில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸை பாருங்கள், நோட்ஸை ஃபுல்லாக படிங்க. சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்திய தண்டனை சட்டம் பற்றி வீடியோக்கள் பார்த்துட்ருக்குறோம். இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். உங்கள் சந்தேகங்களெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் உடனடியாக வந்து சேரும். அதாவது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.